ஹவு ஃபர்ம் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்? உங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் என்ன? அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கட்டடத்தினுடைய ஃபவுண்டேஷன்னா என்ன? அடித்தளம் போடுவோம்ல கட்டடத்துக்கு, அதான் அடித்தளம். பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அடித்தளம் பூமிக்குள்ளே தோண்டி போடுவாங்க. இப்போ இங்கே மெட்ராஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா, சென்னைக்கு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன்ஸ்னு போடுவாங்க. 100 அடி குழி தோண்டி, பெரிய குழியாக இருக்கும், 3 அடி வட்டத்துக்கு 100 அடி குழி தோண்டி அதுக்குள்ளே ஒரு பெரிய பைல் வச்சு உள்ளே இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய இதை வச்சு அடித்து இறக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே காங்கிரீட்டு மட்டும் 100 அடியும் காங்கிரீட்டில் பில்லர் போட்டு, அதுக்கு மேலே இப்போ டபுள் டெக்கர் போகுது பார்த்தீங்களா? ட்ரெயின் எல்லாம் டபுள் டெக்கர் ட்ரெயின் போகிறத பார்த்தீங்களா? மேலே ஒரு ட்ரெயின் போகுது, அதுக்கு மேலே பஸ்ஸு போகுது, கீழே பஸ்ஸு போயிட்டுருக்கு. அப்படி இது என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய பூகம்பம் வந்தால் கூட இது அசையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருந்தாலும் தாங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுமானங்கள்லாம் பண்ணுறாங்க. அதேமாதிரி சவுதி அரேபியா இப்போ இதிலலாம் துபாயிலலாம் எத்தனை அந்த புஜ் கலிஃபா அப்படின்னு இது கட்டியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு டெக்னிக். அது எப்படின்னா குரூப் ஃபைல்ஸ்னு பேர். நிறைய ஃபைல்ஸ் போட்டு அதுக்கு மேலே நிப்பாட்டுவாங்க. ஒரு கப்பல் மாதிரி நிற்கும் அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய பாறைகள் வரைக்கும் இப்போ விருதுநகர், கோயில்பட்டி, சிவகாசி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா 5 அடியில் பாறை வந்துடும். அது சுக்காம்பாறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 அடி தோண்டினா கரும்பாறை வந்துடும். தோண்டவே முடியாது. அந்த கரும்பாறையில் போய் காங்கிரீட்டை போட்டு கட்டிடத்தை கட்டிடுவாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்முடைய அடித்தளம் எந்த அளவுக்கு திடமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலைப்பு. Now God has reconciled you by Christ's physical body through death to present you holy in His sight, without blemish and free from accusation. யாருமே உங்களை குற்றப்படுத்தி விட முடியாது, யாருமே உங்களை குறை சொல்லி விட முடியாது. அந்த மாதிரி உங்களை எப்படி இருக்காருன்னா, தம்முடைய பார்வையிலே முழுமையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய சிலுவையிலே மரித்த மரணத்தின் மூலமாக உங்களை இறைவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். உலகத்திலே மிக கொடூரமான மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய அளவில் யூதர்கள் தான். யூதர்கள் மாதிரி மிக கொடூரமானவர்கள் யாரும் கிடையாது. அவங்க எழுதுகிற பைபிளில் எழுதியிருக்கிற பாடல்களை பார்த்தீங்களா? சங்கீதத்தில் ஒரு பாட்டு, பாபிலோனே பாபிலோனே பாழாய் போனவிலே, உன்னுடைய குழந்தைகளை கையால் பிடித்து பாறைகளின் மேல் சிதறி அடிக்கிறவன் பாக்கியவான்னு பைபிளில் எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு கொடூரமான எண்ணம் உள்ளவர்கள். அந்த பாடல்கள்லாம் இன்றைக்கும் இருக்குது. பாபிலோனியன்ஸ்னால் ஈராக், அவர்களாம் அவங்களுக்கு அப்போ இருந்து பிடிக்காது. பாலஸ்தீனர்களையும் பிடிக்காது அவங்களுக்கு. மிக கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள், சிந்தனை கொண்டவர்கள். கடவுளே அவங்களுக்கு பிடிக்காது. கடவுள் இதெல்லாம் செய்யாதனா அதெல்லாம் செய்வான். உலகத்திலே நம்பர் 1 அயோக்கிய காட்டு மிராண்டி யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் தான். அவ்வளோ கொடூரமான எண்ணங்களை கொண்டு அவ்வளோ சித்திரவதைகளை இயேசுவுக்கு செய்தார்கள். அவர் பதிலுக்கு அத்தனை வல்லமை உடையவராக இருந்தோம். அவர் பதிலுக்கு ஒன்று செல்லாமல் உலகத்தினுடைய மக்களின் பாவங்களை தீர்க்கும் பொருட்டு தம்முடைய இரத்தத்தை அணுவணுவாக சிந்தினார். அடிக்கிறது, காரி துப்பிடுறது, கட்டையால் அடிக்கிறது, முள்ளு சாட்டையை உருவாக்கிட்டு அடிக்கிறது, தோலை சக்கையாக கிழிக்கிறது, காலை உடைக்கிறது, கத்தியால் குத்தி துடிக்கிறானான்னு பார்க்குறது, நெஞ்சிலேருந்து ரத்தம் வருதா பாரு அப்படின்னு கத்தியால் குத்தி ஆட்டி பார்க்குறாங்க. எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறாங்க. 2 கையில் ஆணி அடித்து அந்த காயத்தில் அவருடைய முழு 80 கிலோ வெயிட்டும் தொங்க விடுறாங்க. 3 நாள் 4 நாள் தண்ணி இல்லாமல் வேதனையில் துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். இப்பேற்பட்ட சிலுவை கொடுமைகளை, சிலுவை தண்டனைகளை உருவாக்கியது யாருன்னு கேட்டால் யூதர்கள். மகா கொடுமையான மக்கள். அதுக்காக என்ன சொல்கிறாங்க, இந்த யூத இனமே உலகத்தில் இருக்கக்கூடாது, அவங்கள ஃபுல்லாக அழிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கேடுகட்ட எண்ணம் கொண்டவர். அதான் இன்றைக்கி போட்டிருக்காங்க. அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு கொடுமைகளையும் அணுவாக அனுப்பி வச்சுட்டு வந்தார். அந்த உடலின் மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு அப்பால் இருக்கிற நம்மை பரிசுத்தமானவர்களாக கொண்டு வந்தார். அன்பினாலே, முழுமையான அன்பினாலே கொண்டு வந்தார். போட்டு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி கூட ஒருத்தர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதை பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குது. உள்ளபடியே இவர்களாம் மனித இனத்தை சேர்ந்தவர்களானே நமக்கு சந்தேகம் வருது. அப்பேற்பட்ட கொடுமையானவர்கள் இவங்க. அதை போட்டிருக்காரு பாரு. நான் படித்தேன், அந்த இதை படிக்கும்போது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக போச்சு. ஃபார் எவ்ரி ப்ரூட்டல் ஆக்ட் committed by the Jews and Romans during the crucifixion, Jesus responded unwavering perseverance and boundless love. அவர்கள் இன்னதென்று நாங்கள் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக கொடூரமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். they are barbarians. ஆனால் என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கல்லுகளை வைத்தே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணுவதற்கு பிதாவுக்கு வலிமை உள்ளது என்று நீங்கள் நினைக்கவில்லையான்னு கேட்குறார் இயேசு. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயம் கூட கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நாம் செய்கிறோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. கடவுளை நம்புவதே கிடையாது. கடவுளை நம்பினா நல்ல வழியில் நடக்கணும். அப்போ எப்படி நடக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. Paul's statement to the Colossians seems to cast a shadow on the assurance of our future glory. எதிர்காலத்தில் நாம் அடையப் போகிற மகிமையின் ஒரு நிழல் மாறி பவுலுடைய இந்த அறிக்கை இருக்கிறது. Is it possible for us believer to lose our salvation? நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவது விசுவாசிகளுக்கு சாத்தியமானதா? No. The if clause in verse 23 does not suggest doubt or lay down a condition by which we continue in our faith. 13ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோர் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு? இது மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் இதுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. Paul used an architectural image in these words. A house firmly set on the foundation. அப்போ நம்மை ஒரு திடமான அஸ்திபாரத்திலே நிலைநிற்க செய்கிற அந்த ஒரு படத்தை இங்கே கொடுக்கிறார். அசையாத வீடு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். The town of Colossae was located in the region known for earthquakes, and the Greek word translated moved from can mean earth stricken. ஏன் அதெல்லாம் அங்கே கொலோசிய பட்டணத்தில் சொல்கிறாருன்னா, அந்த கொலோசிய ஊருங்கிறது நம்ம ஜப்பான் மாதிரி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு ஊர். அதனாலே நிலநடுக்கம் வந்தாலும், மிகப்பெரிய கொடுமையான நிலநடுக்கம் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொல்கிறார். Paul was saying, if you are truly saved and built on the solid foundation, Jesus Christ, then you will continue in the faith and nothing will move you. நீங்கள் உங்களை காப்பாற்றின அந்த ரட்சிப்பிலே இயேசு கிறிஸ்து என்ற திடமான அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால், அதான் சொல்கிறார், இஃப் யூ ஆர் ட்ரூலி சேவ்ட் அண்ட் பில்ட் ஆன் த சாலிட் ஃபவுண்டேஷன். இங்கே எல்லாத்துலேயுமே ஒரு கண்டிஷன் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற எல்லா பேருக்கும் எதிர்காலத்தில் மகிமை அடைந்து விடுவார்களா? அதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி, கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. அதான் சொல்கிறார், இஃப் கிளாஸ், இஃப் யூ ஆர் ட்ரூலி சேவ்ட், உள்ளபடியே இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றி இருந்து உங்களை இயேசு கிறிஸ்துவின் அந்த திடமான அஸ்திபாரத்தின் மேல் கட்டி இருந்தால், then you will continue in the faith and nothing will move. அப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக அவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். யாருமே உங்களை அசைக்க முடியாது. You have heard the gospel and trusted Jesus Christ and he has saved you. நீங்கள் நற்செய்தியை கேட்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறீர்கள், அவர் உங்களை காப்பாற்றியிருக்கிறார். In other words, we are not saved by continuing in faith. நாம் விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்பதனால்தான் நம்மை அவர் காப்பாற்றியிருக்கிறார் என்று பொருள் அல்ல. But we continue in the faith and thus prove that we are saved. நம்மை அவர் காப்பாற்றி இருப்பதினாலே நாம் தொடர்ந்து விசுவாசத்திலே நிலைத்திருந்து அதை நிரூபிக்கிறோம். It behooves each of us to, as professing Christians, to test our own faith and examine our own heart
டு பி ஷுர் வி ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். அப்போது நாம் ஒவ்வொருவரையும் அது என்ன பண்ணுறது, மாற்றுகிறது, உருமாற்றி நம்ம எல்லாம் என்ன இயேசு கிறிஸ்துவின் திட விசுவாசத்திலே நிலைத்திருந்து அதை மற்றவருக்கு சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்ல வரான்னு புரியுதா? நாம் தொடர்ந்து அவர்களை நிலைத்திருக்கிறோமா இல்லையா? சோதனைகள் வரும்போது அவரை விட்டு ஓடி போயிடுறோமா, இல்லை சோதனைகள் வரும்போது அப்புறம் எப்போயும் நிலைத்திருக்கிறோமா? சோதனைகள் எப்பேற்பட்ட திசைகளிலிருந்து வரும். அந்த சோதனைகள் வரும்போது நம்ம கிறிஸ்துவை மறுதளித்து விட்டோம்னா நமக்கு மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையே இல்லை. சாதாரணமாக எல்லாம் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கும்போது சோத்திரம்பா ஏசப்பா சோத்திரம் ஐயா ஆண்டவரை சொல்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கஷ்டப்பாடு படும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அப்பொழுது அந்த கஷ்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் உங்களுடைய விசுவாசம் நிலைத்திருக்கும். அன்றைக்கி ஒன்றும் நடக்க முடியலைங்க, எங்களால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க இப்படி நடந்தது. அது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். கண்டிப்பாக யாராலையுமே இதை செய்து முடித்திருக்கவே முடியாது. அந்த கட்டத்தில் நம்பிக்கை இழந்த நிலைமையில் எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, வாய்ப்பே இல்லைங்க, இனிமேல் தப்பிக்கவே மாட்டோம். இயேசு வந்தா அல்லேலூயா. அந்த நேரத்தில் இயேசு வந்துட்டாருங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. மனித உதவிகள் அற்ப உதவி. அப்போ இயேசு நேர தொபுக்கடீர் என்று குதித்து உங்களுக்கு உதவி செய்தாரா? வெளிப்படையாக அற்புதங்களை செய்யவே கூடாது. அன்று முதல் அவர் வெளிப்படையாக எந்த அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்த்தா தான் இயேசு பின்னாடி ஓடினாங்க. அதான் இன்றைக்கி நிறைய திருச்சபைகள், பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் பார்த்தீங்களா, கண்ணு தெரியுது பார்த்தீங்களா, காலு தெரியுது பார்த்தீங்களா, முடவன் எந்திரிச்சு நடக்கிறான், ஊமையன் பேசலாம், இப்படியெல்லாம் நாடகம் போடுறாங்க நடிகர்களை வைத்து. இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக உங்கள் மத்தியிலே வந்து காரியங்களை செய்ய மாட்டார். ஆனால் நம்ம எதிர்பாராத வகையிலே, நம்முடைய புத்திக்கு எட்டாத வகையிலே உங்களுக்கு தேவை என்ன எண்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார். அது அவர்தான் செய்தான் என்று தெளிவாக உங்களுக்கு தெரியும். அப்பொழுது நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள்ங்கிறது தான் இன்றைய சிந்தனை. வாட் ஆர் சம் ஆஃப் த எர்த்குவேக்ஸ் யூ ஹேவ் ஃபேஸ்ட் தட் த்ரெட்டன் டு ஷேக் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன்? உங்களுடைய ஆவிக்குரிய அடித்தளத்தையே நிர்மூலமாக்கும்படி அசைத்து போடுகிற மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம், பூகம்பங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீர்களா? அவை என்னென்ன? நம்பவே முடியாது. நம்முடைய இறுதி நிமிடம் வந்துவிட்டது, நாம் ஒன்றும் இல்லாமல் போகப் போகிறோம் என்ற நிலையில் இருந்து மறுபடியும் தூக்கி எடுத்துகிட்டு வர, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற, எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ற, எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். சர்ச்சையை தலைகளாக மாற்றிட்டார், நாட்டையே மாற்றிட்டார், அதிகாரியே மாற்றிட்டார். எத்தனையோ முறை நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில். எப்படி விசுவாசத்தை விட்டு போக முடியும்? நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் விட்டு போகவே மாட்டேங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரோடு நீங்கள் நிலைத்திருப்பீங்க. அனுபவம் இருந்தால் தான், இல்லைன்னா கிடையாது. அப்போ பெரும் சோதனைகள் வரும்போது அவரோடு கூட நிலைத்திருங்கள். ஆனால் 100% ரிசல்ட் கிடைக்கும். இதில் மட்டும் கேரண்டி, 100% ரிசல்ட் கிடைக்கும். 1% கூட சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு என்ன நோய் வந்தாலும், என்ன வலி வந்தாலும், என்ன வேதனைகள் இருந்தாலும், மனவேதனையாக இருந்தாலும், உடல் வேலைகள் இருந்தாலும், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தலைவலிச்சிக்கிட்டே இருக்கா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் முழங்களை போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எத்தனை நாள் தான் நான் சகிப்பேன்? எதுக்காக சாமியே இந்த தலைவலி வருது? எனக்கு வெளிப்படுத்துங்க, இந்த தலைவலி எனக்கு குணப்படுத்துங்க. உம்மால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக குணப்படுத்துவார். குணப்படுத்தும் போது உங்களுடைய விசுவாசம் பலப்படும் இல்லையா? நான் எத்தனையோ மருந்து போட்டு பார்த்துட்டேன், எத்தனை மாத்திரை போட்டு பார்த்துட்டேங்க, எனக்கு போகவே இல்லை. எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன். இப்போ போயிடுச்சு. எப்படி போச்சு? எப்படி போச்சுன்னே தெரில, போயிடுச்சு. 2 நாளாக ஒன்றுமே இல்லை, 2 மாதமாச்சு இல்லை, 2 வருஷமாச்சு இல்லை, எப்படி போச்சுன்னே தெரில. அன்றைக்கி போய் ஜெபம் பண்ணேன், அவ்வளோதான். திருடர்களிடத்துலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போன பணம் திரும்ப வருது. எப்படி வருது தெரியல. நான் போய் ஜெபம் பண்ணேன் சர்ச்சில், வந்துருச்சு. நான் போலீஸ் கேஸுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் எப்படி வழக்காடி இருந்தாலும் வராது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், வந்துருச்சு. எங்களுக்கு நம்பிக்கை வருமா வராதா?
இப்படி தான் நடக்க முடியாத காரியங்கள் நடக்குதுல்ல நம்முடைய வாழ்க்கையில். நம்ம ஜெபத்தை கேட்டு ரொம்ப சாதாரணமான ஆட்களாக இருந்தால் கூட மோசே சொல்கிறபடியெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் கேட்கிறேன், யோசுவா சொல்கிறபடியெல்லாம் கேட்கிறேன் இல்லையா? சாதாரண தானியலுக்காக சிங்கத்தோட வாயை கட்டி போட்டேன். ஏங்க சிங்கம் அப்போ பசி இல்லாமல் இருந்திருக்கும், இவனுக்கு அந்த நேரம் பேர் பண்ணுவோம், அப்போ தான் எனக்கு தின்றுருக்கோம். சிங்கம் எப்பயுமே பசி இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுன்னு யாரையும் வேட்டையாடாது. திரும்ப ஒரு வாரம் கழித்து அது எப்போ பசிக்குதோ அப்போ தான் வேட்டையாடும். அதான் சிங்கத்தோட குணம். அப்படியே இருந்த வாரம் அடுத்தவனை தூக்கி போடும், அவன் மேலேருந்து கீழே போகிறதுக்குள்ளேயே கடிச்சு தின்னு முடிச்சு. அப்போ அதானே நடக்கிறது. இதைத்தான் நம்ம நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதான் எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்திலே உங்களுடைய அடித்தளம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?